வேலுண்டு வினையில்லை. வணக்கம். நான் இன்றைய பதிவில் கடக ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி கூறுகிறேன். குரு ஒரு முழு சுபக்கிரகம். வருகிற மே மாதம் 14ஆம் தேதி 2025 குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பெயர்ச்சி அடைகிறார். சுமார் 1 வருட காலம் அங்குதான் இருப்பார். மனிதனுக்கு நடக்கக்கூடிய கெட்ட சக்திகளை தடுக்கக்கூடிய ஆற்றல் குருவின் பார்வைக்குத்தான் இருக்கிறது. கடகராசிக்கு 12இல் குரு விரயஸ்தானத்தில் குரு பெயர்ச்சி அடைகிறார். கடகராசிக்கு குரு யோகாதிபதி மற்றும் பாக்கியாதிபதி ஆவார். கடகராசிக்கு சுப விரயம் ஆகும். குருவின் பார்வை கடகத்திற்கு 4ஆம் வீடான துலாம் வீட்டில் விழுவதினால் சுக சௌகரியங்களை கொடுக்கும். தாயின் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். குருவின் பார்வை மேலும் 6ஆம் வீடான ருணரோக சத்துருஸ்தானமான தனுசு ராசியை பார்ப்பதனால் ஏற்கனவே இருந்த கடன் பிரச்சனைகளை நீங்குவதற்கான வழி உபாயம் கிடைத்துவிடும். அல்லது கடன் அடைவதற்கான நல்ல மனிதர்களின் மறைமுக ஆதரவு கிடைக்கும். நோய் ஏற்பட்டுவிட்டால் இவையெல்லாம் சரி செய்ய ஏதுவான மருத்துவரை பார்த்து அதை சரி செய்வதற்கான நல்ல வாய்ப்பை குரு பகவான் தன்னுடைய சுப பார்வையினால் ஏற்படுத்தி கொடுப்பார். தீராத நோயெல்லாம் தீர்ந்துவிடும். எல்லா இன்னல்களுக்கும் குரு நோயை நிவர்த்தி செய்வார். கடகத்துக்கு ஸ்தான பலம் பெறவில்லை எனினும் குருவின் பார்வை பலம் கிடைக்கும். தூக்கம் கெடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். கடகராசிக்காரர்கள் தாய் வழி மூலம் கிடைக்கும் சொத்துக்கள் கிடைக்கும். இடம் மனை வழி ஆதாயம் கிடைக்கும். தன்னை உணர்கின்ற ஒரு காலமாக இருக்கும். 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதினால் திடீர் யோகம் மற்றும் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். இதனால் வரை இருந்த அவமானம் எல்லாம் மறைந்துவிடும். ஆயுள் பலம் கூடும். சொத்தில் இருந்து வந்த வில்லங்கம் தீரும். வழக்கு வம்புகளில் இருந்து வந்த சிக்கல்கள் யாவும் தீரும். கடகராசிக்காரர்கள் வியாழக்கிழமை அன்று திருச்செந்தூர் சென்று செந்தில் ஆண்டவரை வழிபட்டு வர நன்மை பயக்கும். மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சி விரய குருவாக செயல்பட்டு தன்னுடைய சுப பார்வையினால் பல நல்ல சுபகாரியங்களை தங்களுடைய இல்லங்களில் ஏற்படுத்தி கொடுப்பார் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. நன்றி, வணக்கம்.